அல்லல் போர்வல் வினை புலனை வயத்தில் பிறந்த அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போல் நல்ல குணம் அறவும் கோவரத்தில் வைத்திருக்கோ கோபுரத்தில் வைத்திருக்கும் கணபதி கை தொழுத நமக்கு ஒரு குறையும் இல்லையே குறையும் இல்லையே ததன ததறின ததறின அம்மையே அப்பாவு பிள்ளமணியே அம்மையே அப்பாவு பிள்ளமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புலையணி புலை தலையணி இம்மையை ஆய சிவபதம் அளித்த செல்வமே இம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே உனை சிக்கென பிடித்தேன் சிவனே சிவபெருமானே சிவனே சிவபெருமானே உன் பொன்படி பாதம் நான் தொழுதேன் தொழுதேன் ஆ பேராயிரம் கொண்ட ராம ராம பேராயிரம் கொண்ட ராமாயண மொழி பேசிக்கொண்டு ராம சீதாவனம் கடந்து முதலைக்கு போராம முதலைக்கு போராம ராமச்சந்திர பூவதியே ஜானகி பிள்ளை முறிந்த ராம ஜானகி பிள்ளை முறித்தும் ஜானகி மனம் கொண்ட ராம ராம ராமச்சந்திர உன் பொன்னடி கமலம் போத்தினே பொன்னடி கமலம் போத்தினே போத்தினே ஆ ஆ ஓம் கணபதியே நல்ல உன் கணபதியே குணவதியே குணவதியே அம்மக்கு கணபதியே யுங்குருவே அம்மை குணவயத்தில் நல்ல கணபதிய யுங்குருவா
அம்மை குணமயத்தீ கணவதியே குஞ்சேரோ உனைப்ப ஆதியில வேதனாத அம்பலத்தில் நல்ல அடுமைந்த வனமிருக்கும் வனகிளிய வனமிருக்கும் வனகிளிய வாக்கி வர வேணும் ஆயகளை வாணியம் ஆயகளை வாணியம் அடியனுக்கு அருள் தர வேண்டும் நாவில் வந்து அருள் புரிவ அஞ்சேன தேவி வாழ அனுமணி முன்னரோவ மந்தி பூ கொண்ட மகாளி அருள் புரிவ பழுது கொண்டு வந்திடாம குட்டம் ஓரை அணியிடாமல் கும்பமோட சாமி கதை பாட ஏ கும்பையோட கதை பாட கலைமகளே அருள் ஓடிவா பெரியதொரு கைலாசம் அந்த கைலாசம் தன்னதியில யாரெல்லாம் கொழுவிருக்கிறார் ஆண்டனோடு பார்வதியார் அழகாக கொழுவிருக்கிறார் பிரம்மலோகம் தலமதியில பிரம்மனோடு சரஸ்வதியார் அழகாகி ஒளிவிருக்கிற அந்த வைகுண்ட லோகத்தில எம் பெருமாளோடு லட்சுமியா வைகுண்ட லோகத்தில அந்த கைலாசத்தில் ஆண்டோனோடு ஆதி சக்தி குழுவிருக்கிறார் இருக்கிறாள் அல்லவா பிரம்மணத்தில் வருகின்ற பிரம்மனோடு சரஸ்வதி இருக்கிறார்
பூலோகத்திலே என் பெருமாளோடு லட்சுமி இருக்க இருக்கக்கூடிய வேலையிலே நான் மகன் நல்மகன் கலைகோட்டு மாமுனி அஷ்டரெட்டு பாலர் காலக கும்ப மாமுனி நான் இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில் என்ன ஆகிறது தேவருக்கு அதிபதியா இருக்கிறான் தேவேந்திரன். ஆமா இந்திரன் இருக்கிறான் அல்லவா. அப்ப தேவேந்திரன் என்ன நினைக்கிறான், என்ன நினைக்கிறான், ஆண்டவனுக்கும் ஆதிசக்தி உமையாவளுக்கும் பூசை பணிவிடையை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அல்லவா. அமராதி தேவாதி தேவர் இடத்தில் சொல்லுகிறார். சொல்லக்கூடிய வேலையில் என்ன ஆகிறது, அமராதி தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி ஆண்டவன் சிவருமானுக்கும் அம்மை பார்வதியானவளுக்கும் காலை மாலை பூசை செய்யவே என்று தேவேந்திரனுடைய வார்த்தை கேட்டு அமராதி தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி இப்படி வருகிறார்கள். ஐயா எங்கய்யா வருகிறான், ஆதித்தன் உதிக்கும் முன்னா அதன உதய காலத்திற்கு முன்பதாகவே தங்க தொரட்டி கையில் எடுத்த தங்க கூடை கையில் எடுத்து அம்மை அப்பனுக்கு பூசை செய்ய வேண்டும் என்று எங்கு வருகிறார்கள். அமராதி தேவரல்ல அமராதி தேவரல்ல அழகாய் ஒன்று நீராடி வருவாரு நீராடி வரப்போதே அந்த தெய்வலுவான் தளபதியில தெய்வந்திரம் பூங்கவனும் வருவார பூங்கவனும் நன்னதியில ஆண்டவன் இவனாருக்கும் ஆதிசக்தி உமையாளுக்கும் பூமலர்கள் பறிக்க வேண்டி பூமலர்கள் பறிக்க வேணும் தேவர்கள் வருவாரேரா துரட்டி கையில் எடுத்துக்கொண்டு தங்க கூட கையில் எடுத்து ஆண்டவன் சிவனாருக்கு பிடித்த மலர் என்ன மலர், செவ்வரளி அல்லவா. அம்மை அப்பனுக்கு பூசை செய்ய வரும் என்று சிவபெருமானுக்கு செவ்வரளி மலரையும் ஆண்டவன் சிவனாருக்கு செவ்வதிரி மலர்கள் பறிக்கணும். ஆதிபரா சக்தி உமையவளுக்கு அவ்வதிரி மலர் பறிக்கணும். பறித்து கொண்டு தங்க துரட்டி கொண்டு அழகா பூ மலர்களை பறிக்கிறார்கள் அல்லவா. பூ மலர்கள் பறிக்கிறாங்கன்னா இப்ப ஆடு மாடுகளுக்கு இந்த கலை இருக்கு தெரியுமா, மாயல இருக்கிறது அல்லவா. அதே மாதிரி துரட்டி கொண்டு தங்க துரட்டி கொண்டு வந்து பூ மலர்களை பறித்தார். ஆனால் கையால் பறித்தால் காம்பு அழுகி விடும் என்று, பூமியில விழுந்தனா காம்பு அழுகிரும் என்று சொல்லி தங்க துரட்டி கையில் எடுத்து செவ்வதிரி மலர்கள் பறித்த அம்மை ஆதிபரா சக்திக்கு அவ்வதிரி மலர் பறித்து கொண்டு சிவனுக்கு செவ்வரளி மலரை பறித்து கொண்டு நார் கொண்டு கெட்டி ஆண்டவன் சிவனார் கையிலாசந்த நிலை அம்மை அப்பனுக்கு பூசை பணிவிடை செய்கிறான் அல்லவா. பாலால விஷயம் நீரால விஷயம் தேனால விஷயம் தேன் எழுநினால விஷயம் அபிஷேகங்கள் செய்தான் அல்லவோ. 21 அபிஷேகம் முடித்து ஆண்ட சிவனாருக்கு செவ்வதி மலர்களை சாத்தி கொண்டு அம்மைக்கு அவதி மலர் சாத்தி 5 எழுத்து மந்திரத்தை சிவனாருக்கு சொல்லுகிறான். சிவனுடைய நாமத்தை சொல்கிறான் அல்லவா. ஆதி சக்தி உமையாளுக்கு சக்தியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஒரு நாளா 2 நாளா காலை மாலை பசை அழகா பணிவிடை செய்து வருகிறார். 6 கால பூஜையானது அனுதினமுமே செய்து கொண்டிருக்கிறார். பூசை பணிவிடை செய்யும் போது அமராதி தேவர்கள் ஒரு நாள் பூசை செய்யும் போது என்ன ஆகுது ஐயா, என்னையா ஆகிறது, ஆதிசக்தி உமையாளுக்கு அம்மையான பார்வதி ஆதிசக்தி உமையாளுக்கு பூசை அது செய்யும் போது அம்மையோட கழுத்தில திருமாவரையே இருக்குது.
வந்தார்கள் அல்லவா? திருமங்கலத்தை கண்டவுடனே அம்மையும் அப்பனுக்கும் திரு கல்யாணத்தை நம்ம பார்க்கலையே, அந்த கண்கொள்ளா காட்சியினை நாம் காணவில்லையே என்று சத்தி சிவனாருடைய திரு கல்யாணத்தை பார்க்கணும் என்று வேண்டும் சிவபெருமான ஆண்டவா. ஏ ஆண்டவா சிவனே சிவபெருமானே, உங்க திரு கல்யாணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் அல்லவா? ஆண்டவ சிவபெருமான் இடமதியிலை தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவர்களிடத்தை சொல்லும்போது தேவர் வார்த்தை கேட்டு ஆண்டவன் இல்லைன்னு மாட்டேன்னு சொல்லுவாரா? சொல்லவில்லையே. பிரம்மணத்தை வழியிட்ட பிரம்மனிடத்தை கேட்கும்போது பிரம்மன் சம்மதிக்கிறார். சம்மதித்தான், ஆன்மகனும் சம்மதிக்க. வைகுண்டையிலும் என் பெருமாளை கேட்கும் போது அவரும் சம்மதித்தார். சம்மதித்து அப்ப ஆண்டவ சிவபெருமான் திருக்கல்யாணத்தை பார்க்கணும்னா வட கைலாசத்திலே வந்த என் திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் என்று சிவபெருமான் சொல்லக்கூடிய வேலையிலே என்ன ஆகிறது? சிவபெருமான் வார்த்தை கேட்டு வட கைலாசத்துக்கு வருகிறார்கள் ஐயா. அந்த தேவாதி தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணறர் கம்புரட கரடகாந்த ருத்திரர் அனைவருமே வருகிறார்கள். ஆண்டவன் திருக்கல்யாணம் சும்மா லேசு அப்ப சிவனுடைய அந்த ஆண்டவன் திரு கல்யாணத்தை பார்க்கணும் என்று வட கைலாசத்துக்கு வாரம் போது பூமாதேவி பார்க்கிறா. என்ன ஆகிறது? இந்த பூமாதேவி என்ன நினைக்கிறானா, நம்ம பூமி சுமக்க முடியல என்று. ஏன்னா தேவாதி தேவர்கள் மட்டுமல்லாமல் அமராதி தேவர்கள், மூவர்கள், ரிஷிமார்கள், பூலோகத்தில் இருக்கிற முனிவர்கள், ரிஷியர்கள் அனைவருமே மக்கள் எல்லோருமே வரும்பொழுது அப்படி வரும்போது அழகா தேவாதி தேவர்கள் எல்லாரும் வடகைலாசத்துல வரும்போது பூமாதேவி பார்த்தா வடகைலாசம் தாழ்ந்தது. பூமியோட பாரத்தை தாங்க இயலாமல் வடகைலாசமானது தாழ்ந்து தென்கோடியானது உயர்ந்து நிற்கிறது. ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தாக நம்ம திருக்கல்யாணத்தை பார்க்க வேணும் என்று தேவாதி தேவர்கள் மட்டுமல்ல முனிவர்கள் ரிஷிமார்கள் அனைவருமே வட கைலாசத்திற்கு வந்திருக்கும் நிலையிலே வட கைலாசம் தாழ்ந்த உடனே பார்க்காரு. ஆண்டவா ஆகா இது என்ன ஏது தெரியலையே என்று தேவர் மூவர்கள் சிவனாரை நினைத்து சொல்லும் போது சொல்லக்கூடிய வேலையிலே ஆண்டவர் சிவபெருமானவன் என்ன நினைக்கிறான்? அப்ப தானே ஆண்டவனுக்கு அந்த உலகத்தை சமப்படுத்தணும் யார் வர வேண்டும், யார் வர வேண்டும், யார் பிறக்க வேண்டும்? அகேஸ்வரமா முனிவர் வந்தாத்தான் உலகத்தை சமப்படுத்த முடியும். அகங்களை அழிக்கக்கூடிய ஈஸ்வரனாக விளங்கும் அகத்தீஸ்வரன் அல்லவா? அந்த அகத்தீஸ்வரை வர வேண்டும் என்று சிவபெருமான் மனதில் எண்ணி ஆண்டவா அகத்தீஸ்வரனை மனதில் எண்ணி என் மகனே அகத்தீஸ்வரனை அழைக்கிறான் அல்லவா? ஆண்டவன் அழைத்த போது குருமுனியாக இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரன் வருகிறான் அல்லவா? அகேஸ்வரர் வந்த உடனே அகேஸ்வரர் இடத்திலே உலகத்தை சமப்படுத்தணும் சிவபெருமான் சொல்லக்கூடிய வேளையில் சிவனாரோட வார்த்தை கேட்டு அகேஸ்வரமா முனிந்து உலகத்தை சமப்படுத்த வேணும் என்று வருகிறார்கள் ஐயா. வரக்கூடிய வேளையில் என்ன ஆகிறது? வட கைலாசம் வட கைலாசம் சமப்படுத்தணும்னு சொல்லிட்டீரு. என்னிடத்திலே சொன்னீர்கள், ஆனால் உங்கள் திருக்கல்யாண கோலத்தை என்னால் காண இயலாதல்லவா? அப்ப உங்க திருக்கல்யாணத்தை நான் பார்க்கணும் என்று அகத்தீஸ்வரர் மாமனி சொல்லும் போது ஆண்டவன் சொல்லலாம், ஐயா அப்பா அகத்தீஸ்வரா, என்ன நீ தென் கைலாச மலையான பொதிகை மலைக்கு சென்று நீ உலகத்தை சமப்படுத்தி தென் பொதிகை மலையில வந்து இருக்கும் போது உனக்கு நான் காட்சி கொடுப்பேன். திருமண கோலத்தை ஆனது அந்த கல்யாண சபைந்தராகவே உனக்கு காட்சி அளிப்பேன் என்று சொல்ல சிவபெருமான் சொன்ன உடனே சிவனார் கமலத்தை தண்ணி கொண்டு வருகிறார். கமலன் ஏன்னா அகத்தீஸ்வரன் 7 கடலையுமே அவருடைய கமண்டலத்திலே அடக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் அல்லவா? கண்டிப்பா. அதனால் அவரானும் சிறு கங்கை காவிரி என்ற சிற்று ஆறுகள் பெரிய ஆறுகளை கமண்டலத்தை அடக்கி கொண்டு வரக்கூடிய வேலையில் வட நிலையிலே வட கைலாசத்தை வந்து உலகத்தை சமப்படுத்தினா வட கைலாசம் விட்டு தென் கைலாசம் மலை பொதிகை மலைக்கு 1000 கல்புடைக்கு உள்ளே வந்து அந்த புதிய மலையில அகீஸ்வர மாமன் இருக்கும் போது செம்மையப்பன் திருக்கல்யாணம் கோலத்தை அகத்தீஸ்வருக்கு காண்பித்தார். அந்த புதிய மலையில வந்து இருக்கும் போது பார்த்தாரு அகீஸ்வர மாமனர் பார்த்தாரு. சரி, அழகா ஒரு கும்பகலத்தை வைத்து கும்பகலசத்தை வைத்து, ஏன்னா அகத்தீஸ்வரனானவன் தன்னை தனிமையாகவே வந்து தவம் இருக்கிறான்.
அப்படி தவம் இருக்கும்போது உம்ம கலயத்தில் வச்சு அழகா வந்து சிவனை நினைத்து தவம் இருக்கிறா. கொம்பு கலசத்தை வைத்து அதனை வைத்து ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கும் பொழுது தெய்வாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள்லாம் பார்க்கிறார். ஆகா அகேஸ்வர மாமன் ஒரு யாகம் வளர்த்து ஒரு கும்பகலயத்தில் வச்சு தவம் இருக்கிறார். இருக்கிறான் அல்லவா. அப்படி இருப்பதனால கும்பகலயத்திலிருந்து ஒரு பாலகன் பிறக்கிறார். யாரு எப்படி எப்படி ஐயா பிறக்கிறான்? கும்பகலயத்திலிருந்து ஒரு பாலகன் எப்படி பிறக்கிறான் ஐயா? எப்படி கும்போடு பிறந்து வாரா கலசத்திலே வந்து பிறந்து வாரா ஓடுதார்கள். ஏன்னா அவனை பார்க்கும்போது 2 கொம்போடு பிறந்து மாட்டு முகத்தோடு பிறந்து விடுறான் அல்லவா. அப்பதான் அகேஸ்வர மாமனி சொல்லிடுற, அப்பா அப்பா பாலகா, என்னுடைய அவதாரத்துல பிறந்த பிள்ளை, என்னுடைய அமிஷத்தினாலும் சிவனுடைய அருளினாலும் கும்ப கலசத்திலே பிறந்ததினா, அதனால பிறந்த நாளிலிருந்து உன் பேர் என்ன பேர் தெரியுமா? கொம்பு மாமணி என்று பேர் நாமமானது கொடுத்து அகேஸ்வர மாமனி ஒரு பேர் நாமம் கொடுத்து என்னுடைய காவலும் இருக்கணும். என் ஆலயத்திலே தென்பதிகா மலையதினிலே 1000 கல்புடைக்கு உள்ளே நான் தவம் இருக்கும் பொழுதோ சரி, அந்த 1000 கல்புடதிலே திருவாச்சி மூடதிலே எனக்கு வாசலிலே நீ கோட்டையிலே காவலாக இருக்க. அருள்மிகு ஸ்ரீ புலுடையார் சாஸ்தா திருக்கோவிலிலே இப்பொழுது கொம்பு மாட சுவாமி மற்றும் கொம்பு மாடத்தியைக்கு படப்பு போடும் பக்த கோடி மக்கள்கள் கோவில் நிர்வாகிகள் அவர்களிடம் வந்து ரசீதியினை பெற்று செல்லுமாறு விழா கமிட்டியார்கள் அன்புடன் அழைக்கிறார்கள். படப்பு வைக்கும் பக்த கோடி மக்கள் யாராக இருந்தாலும் கட்டாயமாக நிர்வாகத்தினரிடமிருந்து ரசீதானது பெற்று செல்லுமாறு விழா கமிட்டியார்கள் அன்புடன் அழைக்கிறார்கள். பொங்கல் வைக்கும் பக்தர்கள் யாராக இருந்தாலும் ரசீதை வந்து உடனடியாக வந்து வாங்கி கொள்ளுங்க. அவங்க நிர்வாகிகள் வந்து சொல்லுகிறாங்க. அதன்படி ரசீதை பெற்று செல்லுமாறு விழா கமிட்டியார்கள் அன்புடன் அழைக்கிறார்கள். கும்போடு பிறந்த நாள் கும்ப மாமுனி என்று பேர் கொடுத்த அகேஸ்வர மாமுனி ஒரு காவல் வைக்கிறார். அகத்திய மாமுனியிடம் தென் பொதிகை மலையிலே காவலானது இருக்கக்கூடிய வேளையில் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? யாருக்கும் சிவனுக்கு நடுவதித்த அந்த உலக்குடி மலையதிலே மறுகால் தலைதள மலையிலே இருக்கிறான் அல்லவா. அகேஸ்வர மாமுனிவர் அழகா புதிய மலையில இருக்கும்போது ஆண்டவன் சிவனாரோட திருக்கல்யாணம் அகேஸ்வர மாமுனிவருக்கு தான் முத காட்சி இப்பவும் இருக்கிறது அல்லவா. ஆல்வா குறிச்சி தளமதிலே ஆண்டவன் சிவனாரும் அம்மை சித்தி பார்வதியும் சமேதராகவே சரி மேற்கு முகமாக திரும்பி கொண்டு அகத்தியருக்கு காட்சியளிக்கக்கூடிய இருக்கிறது அல்லவா தென் கைலாஷ். அப்பந்தான் அகேஸ்வர மாவட்டம் இந்த உலகத்தை நீர் சமப்படுத்திட்டேரு. அதனாலே என்னுடைய திருக்கல்யாணத்தை நீர் பார்க்கலாம் என்று சிவபெருமான் சொன்ன திருக்கல்யாணத்தை பார்க்குகிறார். திருக்கல்யாணத்தை பார்த்து கொண்டு தென்பதிகை மலையாதிலே 1000 கல்புடைக்கு உள்ளே இருக்குகிறார். இருக்கதை கண்ட உடனே அண்மை அப்பன் திருக்கல்யாணத்தை சரி அகேஸ்வர மாவனர் காட்சி கொடுத்து இருக்கும் போது பார்த்த உடனே அங்கே புதிய மலையிலே ஆண்டவர் சிவனாரோட அழகா இருக்கிறார். தவம் இருந்து இருக்கக்கூடிய வேளையிலே அகத்தீஸ்வரை காண்டி யார் வருகிறார் தெரியுமா? யாரையா வருகிறார்? அரிக்கும் சிவனுக்கும் நடு உதித்த உலக்கூடி மலையதில உலக்கூடி மலையதில அரிக்கும் சிவனாருக்கும் சார்தா
அந்த பூளுடைய சாத்தா வாரார். வருகிறார் அல்லவா. என் கொண்டையை கொட்டான் மரபன் மரத்திற்கு ஆதரவாக விளங்கக்கூடிய மரவர் குல மாணிக்கங்கள் மூலமாகவே உலக்கூடி மலையிலே அமர்ந்திருக்கிறான் அல்லவா பூளுடையார். அந்த ஐயருக்கு மெய்யரான அதிகிற பூளுடைய சாத்தான் நம்ம அகீஸ்வர மாமுனியை பார்க்க வருமுண்டு சாலவழி ரோட்டு பாதை மறுகால் தலை இதனை கிடந்து சீவலைப்பேரி அதை விட்டு வெளிக்கிடந்து தோணி தரிதான விட்டு திருத்து பாதை விட்டு நல்ல பாதை கூடி நடுவ குறிச்சி விளக்கு விட்டு சிம்மராஜ பாதை விட்டு மார்கட்டு பாதை விட்டு பாதை அதை விட்டு வெளியிடம் வந்து சாலவழி ரோட்டு பாதை வருகிறான் பூளுடைய சத்தங்க வருகிறான் டவனும் நல்ல பாதை விட்டு நல்ல பாதை விட்டு அதை விட்டு வெளியிடும் ஒரு முகம் ஒரு முகமா பூளுடைய சத்த டவனும் தானே விட்டு பேட்டை தானே கடந்து ஒரு முகம் ஒரு முகமா புதிய மலையனாடி புதிய மலையனாடி வாராரி ஒரு முகம்மா பொதிக நல்ல மலையை நாடி தென்வதிகை மலையை நாடி வாராரி சசாவோ வரார் வாரல்லவோ அந்த புதிய மலையிலே வந்த தென் பொதிகை மலையதற்கு வருகிறார். வரும்போது அங்க யார் இருக்கிறா? அந்த தென் பொதிகை மலையிலே 1000 கல்புடைக்கு முன்பதாகவே காவல் காத்து கொண்டு இருக்கிறான் அல்லவா. கும்ப மாமுனி இருக்கிறான். கும்ப கலசத்திலே அகத்திய மாமுனியின் அருளாலுமே சிவனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கிறான் அல்லவா. கொம்போடு பிறந்த கொம்பு மாமுனியாகப்பட்டவன். அவர் காவல்ல இருக்கும்போது பார்த்த உடனே அவரை வந்து எப்பா பாலகா என்ன நானோ வெகு தொலைவிலே இருந்து வருகிறேன். சரி எங்கிருந்து வரிய? என் மறுகால் தலை உலக்குடி மலையதிலே நான் ஆட்சி புரிந்து வருகிறேன் அல்லவா. சரியா என்னுடைய பேர் தான் பூளுடைய. அப்படியா? இப்ப நம்ம அகீஸ்வர மாமுனியர் பார்க்க வேணும்னு கும்ப மாமுனியிடத்திலே சொல்லிக்கிறார். சொல்லக்கூடிய வேளையிலே கொம்பு மாமுனியாகப்பட்டவன் என்ன உரைக்கிறான்? பொறுங்கள் பொறுங்கள், அவர் கொஞ்சம் ஞானத்தில் இருக்கார். அவரானது சிவனை நாடி தவமானது செய்து கொண்டிருக்கிறார். அம்மா அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே சரி அந்த தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதாகவே ஐயா சாரதா அவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி சரி இந்த அகத்திய மாமணியாகப்பட்டவன் என்னை வந்து வாயிற் காவலனாகவே என்னை அனுமதித்து வைத்திருக்கிறான். ஓஹோ, அவருடைய அனுமதியின்றி யாரேனும் நான் அவரை காண்பதற்கு அழைத்து செல்ல இயலாது என்று சொல்லக்கூடிய வேளையிலே அப்பொழுதுதான் பார்க்கிறார் பூளுடைய சார்தானவள். நான் யாருன்னு உனக்கு தெரியல அப்பா. அப்பா பாலகா, நானோ கைலாச மாமலையில் பிறந்து உன்னை போல் வரவில்லை அல்லப்பா. சரி சரியா? உலக்கூடிய மலையிலே அந்த மலையிலே நான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறேன். சரி சரியா? நானோ அகத்திய மாமுனிவரை காண்டு அவரிடமே அருளை பெற வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே கும்பமாமணி பார்க்கிறேன். ஐயா கொஞ்சம் பொறுங்கள், நீங்கள் வாயிலே இருங்கள், காவலாகவே நீங்கள் வாசபிள்ளே இருங்கோ, நான் சொல்லி கூட்டு வருகிறேன் என்று அகத்தியரிடம் நான் கூறிவிட்டு நீங்கள் வந்த விவரத்தை நான் சொல்கிறேன். அவர் அனுமதித்தால் உங்களை உள்ளே விடுகிறேன் என்று சொன்ன உடனே பார்த்தார் கும்பமாமணி. பார்த்த உடனே பூளுடைய சாத்தானவர் பார்க்கிற ஆகா
நம்மளுடைய வீரம் ஜெகவீரம் எல்லாத்தும் கண்டும் இந்த பாலகனானவன் நம்மளை அனுமதிக்கவில்லை அல்லவா? காவல் இருந்த இப்படி ஒரு பிள்ளை காவல் காவலுக்கு கட்டுக்கு அப்படி இருந்தால் அப்படி ஒரு பாலகன் தான் வேண்டுமென்றே மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது மாமணியாகப்பட்டவன் அகத்தியரிடம் வந்து ஓட்டமும் பெருநடியா ஓடி வருகிறார். கும்பமாமணி வந்து ஐயா சாமி உங்களை தேடி வந்திருக்கிறார். கீழ்நாடு இருக்கிற சீவலைப்பெரிக்கு அருகாமையில் இருக்கிற இந்த உலக்குடி மலையிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் புலோடைய சாஸ்தானவர் வந்திருக்கிறார். பாலகா பாலகா அவர் வந்திருக்காரு, நீ அப்படியே சொல்ல வேண்டாம். புகழுடைய சாத்தார் எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா? அவர் எவ்வளவு நேரம் காக வைக்கலாமா? என்னிடத்தில் உடனே அழைத்து வா என்று சொல்லக்கூடிய வேளையிலே அகேஸ்வர மாமணியோட கும்ப மாமணியுடைய வார்த்தை கேட்டு பதறி வந்தாரு. ஐயா வாங்க சாமி வாங்கன்னு சொல்லுவோம்ல, அது போல ஐயா அவர் புகழுடைய சாத்தார் வந்து உலகத்தையே சமநிலைப்படுத்தி அகத்தியரிடம் வந்து வணங்கி கும்பிட்டு இருக்கும் போது ஐயா உங்களை அருளை பெற வேண்டி நான் வந்தேன் என்று சொல்லக்கூடிய வேளையிலே சரி இந்த பாலகனை பத்தி கேட்கிறார். அப்பொழுதுதான் அகத்திய மாமணிவனானவன் அந்த பாலகனை பற்றி சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? உலகத்தை சமப்படுத்த வேண்டும் என்று தென்பதிகை மலையிலே 1000 கல்புடைக்கு உள்ளே வந்து நான் தவமானது இருக்கிறேன். உலகமானது சமநிலை அடைந்ததல்லவா? அந்த அடைந்த பொழுது எனக்கு முன்னோடும் பாலகனாகவும் துணைக்கு துணை பாலகனாகவும் சரி ஆதிவெள்ளி கைலாச மாமலையிலே கும்ப கலசத்திலே ஒரு பாலகனை நான் பிறவி செய்தேன். அந்த சிவனுடைய அமிஷத்திலே அந்த பிறந்ததினாலும் சரி கும்ப கலசம் தெரித்து பிறந்ததினால் அவனுக்கு கொம்பு மாமுனி என்றும் திருநாமம் அல்லவா கொடுத்து எனக்கு காவலுக்கு கட்டுமாக இருப்பது அண்ணா. எனக்கு அந்த கொம்பு மாமணியை கொம்பு மாடனாகவே மாற்றி சிவபெருமான் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து என்னிடத்தில் அனுப்பி வைக்க அவனையும் அழைத்து வந்தேன் என்று சொல்லும் பொழுதுதான் போலுடைய சாஸ்தாவனவள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஐயருக்கு மெய்யரான் போலுடைய சாஸ்தா சொல்லுதான். ஐயா சாமியே அகத்தீஸ்வர பெருமானே, உங்களுக்கு காவல் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த பாலகனை என்னுடைய கோட்டைக்கு காவல் என்னுடைய தலத்திற்கு நீங்கள் காவலுக்கு அனுப்புமாறு வேண்டி கேட்கும் பொழுது அப்பந்தான் போலுடைய சாஸ்தா சொன்ன உடனே அகஸ்வர் மாமனர் மது வார்த்தை என்ன சொன்னா? ஐயா புலுடைய சாஸ்தா அவர்களே என்ன அவன் மட்டுமா வருவான்? அவனுடைய இந்த காவு மலையிலே தென்பதிகை மாமலையிலே இருக்கிறார்கள் அல்லவா தேவாதி தேவதைகள். அம்மா 21 பந்தி தேவதைகள் 61 கூட்டுறவு வருவார்கள். அவர்களுமே உடனே வருவார்கள். அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே பார்த்தாரையா என் உலக்குடி மலையிலே காவலாக இருக்கும் என் புலுடைய சாத்தானவர் கொம்பு மாமுனியான அந்த அகஸ்வரனுடைய வேண்டிய வரத்தை வாங்கி கூட்டு கொம்பு மாமுனியாக இருந்தவன் கொம்பு மாடனாக கூட்டி கொண்டு வருகிறான் அல்லவா? அகஸ்வர மாமுனி இடமலியாக வரும் போட்டு வாரா கருப்பனோமா சிவனே இந்த பெருமாளும் 21 வந்திகார 61 கூட்டரவா 21 வந்திகார 61 வந்திகார 61 கூட்டுறவு
பொதிகை மாமலை விட்டு வருகிறான் அல்லவா என் கொம்பு மாடனானவன். கும்பமாடம் சாலை வழி அப்படி அந்த சாலை நேரத்துல வரும்போது அந்த கொம்பு மாடனோடு யாரெல்லாம் வருகிறார்? அம்மையான பேச்சு இந்த பெருமாள் பேச்சு பெருமாள் அசுதை வேஜியம்மாள் பிரம்மகுல ராஜுதையானவள் வருகிறாள். இந்த பெயரை பிறந்த 18ஆம் படி கருப்பு அரச மகள் தபசிநாதன் அழகு சிவனிந்த பெருமாளோடு 21 வந்திகாரனும் வருகிறார். முழுடைய சாத்தம் முன்ன வர கும்பையா வந்த உடனே எல்லாரும் வரார்கள். கும்பமாடனுக்கு பின்னாடியாகவே முழுடைய சாத்தை பின்தொடர்ந்து வெள்ள குதிரையிலே ஆதாளி சத்தம் போட்டு கொண்டு வருகிறார் அல்லவா. கும்பமாடன் எப்படி வருகிறான் ஐயா? எப்படியா வருகிறான்? புதிய நல்ல மலையை வீட்டு வாரானையோ வாதையாக நல்ல வாதையாக கும்பமாட வருவார். அந்த புலியரை வாதையாக கொம்பு மாடன் ஏகி வாரா கருப்பனுமா சிவனந்த பெருமாள் விட்டு செங்கோட்ட பாதையா வெளிகடந்து வாராரு கும்பமாடல் தெங்காசி பாதையா தெங்காசி பாதையாக கும்பமாடல் வாரையா தெங்காசி பாதையாக தெங்காசி பாதையாக அழகு கொம்பு மாடல் வாரானையா. தெங்காசி பாதையில வந்து தெங்காசி அழக காசிநாதம் சிராஜமாடி பணிந்து அடிந்து குற்றாலநாதர் குழலுவாய் மொழி அம்பிகையை அடிபணிந்து நமஸ்கரித்து குற்றால தீர்த்தங்களை ஆடிக்கொண்டு அதை விட்டு வெளியிடந்து எங்காச்சு பாதை விட்டு வருகிறான் ஐயா. கிழக்கு முகமாக திரும்பி வருகிறார்கள் அல்லவா வெள்ள குதிரையிலே. உங்களுடைய சாத்தம் முன்ன வராரு அழகு உள்ள கும்பையா வெள்ள குதிரையிலே பாய்ந்து வருகிறார்கள் அல்லவா. ஐயாதாரி போட்டுவா அடிபாடி வருவா போது சீதான வீட்டு தாந்திரி பாவசத்தரும் வாதையா கும்பமாட வாரையா கும்பமாடன் வரப்போ வருகிறான் அல்லவோ.
பிரம்மராஜுதையால் 18ஆம் படி கருப்பன் சிவனணிந்த பெருமாளோடு வருகிறான் அளவோ நானே விட்டான உங்களும் பாதி கூடி பாதை பாதை கூடி சாலவழி ரோட்டு பாதை ரோட்டு பாதை சாலவழி ரோட்டு பாதை ரோட்டு பாதை பாதை கூடி பாதை கூடி கும்பையா வாரையா வாரையா கும்பமாடம் வார போது வார போது அம்மையோட பேசி அம்மா அம்மா மாறாடி ஒரு முகமா ஒரு முகம்மா ரொம்ப மாடன் வார வேலை வார வேலை வார போது பிரம்மராஜுதையால் வருவாளம்மா பேசி பிரம்ம வருவாளா வருவாளா யாழங்கூடம் தானே விட்டு நல்ல ஆலங்குளம் தானே வீட்டு அந்த மாறந்த பாதையாக நல்ல மாறுந்து பாதையாக உன்னுடைய சத்தவர உன்னுடைய சார்ந்தவுடன் அழகு கொம்பையா வருகிறான் அல்லவா கும்ப மாட வருவது 21 வந்திகர 61 கூட்டர் வருதையா மாடனுக்கு மாடமார்கள் அனைவரும் உடனே வருகிறார்கள் அல்லவோ ஆதாரி போட்டு வாரா. ஆதாரி போட்டு வாண்டு. ஆடி வாடி வருவாரா ஆதாளி போட்டு கொண்டு ஆடி போட்டு வாராரே ஒரு முகமா ஏ தானே வீட்டு பாதையாக நடந்தான் தானே வீட்டு யார் யார் வருகிறார் தெரியுமா என் உலக்கொடி மலையிலே எழுதுற இருக்கிறானே புலனுடைய வாழ்த்தவானவர் அந்த போலுடைய ஜாத்த வரபோது கொம்பையா பொம்பையா மட்டுமா வருகிறார்கள் அம்மை பேச்சு அம்மா பேச்சு பெருமராசுதை ராஜுதை வருகிறார் பெருமஜி வேறப்பா மாடனுக்கு மாடமார்கள் 1008 மாடன் மார்கள் வருகிறார்கள் ஆதாரி போட்டு வருகிறார் என் 18ஆம் படி கருப்பன் வருகிறான் அரச மகன் தவைஷ்நாதன் அழகு சிவனை இந்த பெருமாள் வருகிறான் 18ஆம் படி கருப்பனவன் வருகிறான் ஐயா வரக்கூடிய வேளையிலே மாறாந்தை இதனை கிடந்து வீதப்பெருநல்லூர் இதனை கிடந்து அதை விட்டு வெளிக்கடந்து அழகா வெள்ளாள உணவு ஊருக்கு வருகிறான் வெள்ளாளங்குளத்திற்கு வரும் பொழுது என் அழகு கொம்பையாவிற்கு ஒரு வாடை அடிக்கிறது அங்க நஞ்ச பஞ்ச விளையுது எந்த ஒரு ஐயா அப்படியே தெற்கு முகமாக திரும்பி பார்க்கக்கூடிய விலையிலே நஞ்ச பஞ்ச விளையுது கரச குணம் அந்த கரிசல்குளம் ஊரானது திருப்பணி கரிசல் குளம் தலைமனே ஏறெடுத்து பார்க்கிறான் என் கொம்பையா ஆஹா நஞ்ச பஞ்ச ரொம்ப இருக்கு இங்கெல்லாம் முத நம்ம இந்த குளிரோட்டும் சோலையிலே வாங்கரும்பு பூங்கரும்பு வாடையோடு பயிர்கள் வாடையெல்லாம் சேர்ந்து அடிக்கக்கூடிய அந்த கரிசல் குளம் தன்னதிலே பார்த்த உடனே அங்க போய் கொஞ்சம் என்ன செய்யறாரு ஐயா கொஞ்சம் அட்டகசை செய்யணும் அல்லவா நம்ம யார் என்று பார்க்கணும்னா கரசோல ஊர்ல போய் கொஞ்சம் அல்லறை சில்லறை பண்ணணும் அப்படி அல்லறை சில்லறை பண்ணால்தான் நம்ம வந்த புதுமையான இந்த கரிசல் குளம் ஊரதில் உள்ள மக்கள் எல்லாம் தெரிவார்கள் மனதில் இனி கொண்டு ரொம்ப ஐயா வருகிறான் அல்லவா கரசகூலம் கரிசல் குளம் தளமதியிலே
ஐயா அடிக்கிறான் அளவோ சமயம் தப்பி வாரவரை இதடி கொண்டு அடிக்கிறான் வாலி சூழியனை மோசம் பண்ணுகிறான் அழகு கொம்பையா இது என்ன மாயம் ஏது மாயம் என்று கரசகுலத்து ஊரில் கரிசகுலத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு நடக்கிறது நஞ்சு பஞ்சு விளையுதப்ப நஞ்சு பஞ்சு பயிர்கள் எல்லாமே ஆமா அந்த பைத்த பேத்த உடனே பேத்த அல்லது சிலர் பண்ண உடனே ஆகா இது வந்திருக்குது ஏதோ ஒரு தெய்வமா நின்று அப்போ குறி கேட்பார்கள் ஏன்னா அப்பொழுது ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு அட்டகாசமோ தவறுதலாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியானது நடந்தா உடனே குறி கேட்பார்கள் வள்ளி குரத்தி இடத்துல குறி கேட்கும் போது அழகா அந்த வள்ளி குரத்தி இருக்கிறான் வள்ளி குரத்திலே குறி கேட்கும் போது அவள் சொல்லுகிறான் வள்ளி குரமகளானவள் சொல்கிறாயே அப்பா ஊர் பொதுமக்களே என்ன என்ன ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் ஒரு கவலைப்பட வேண்டாம் சரி உங்கள் நாட்டை நாடி வந்திருப்பவன் சாதாரணப்பட்டவன் அல்ல அப்பாவது யாரு அந்த கைலாச மாமணி அகத்திய மாமணியின் அருளாலே காவலாயிருக்கிறாரே கும்ப கலசத்திலே தோன்றினான் அல்லவா அம்மா கும்ப மாமி என்று பேர் கும்ப மாமணியாகப்பட்டு அதற்கப்புறம் கும்ப மாடனாகவே பேர் வாங்கி இந்த அல்லற சிலர் அவர் தான் வேற ஒண்ணும் இல்ல அதனால் அவருக்கு ஒண்ணுமே இல்லை நீங்கள் உங்கள் ஊரதிலே நிலையமானது போட்டு அவனை வணங்கி வந்தா கண்டிப்பா உங்க ஊர்ல எந்த இடைஞ்சல் வராது என்று வள்ளி உரத்தி சொல்ல ஆகா ஐயா வழி இவ்வளவுதானே பீடம் போட்டு வணங்கினா போதும் அவ்வளவுதானே அப்பா பீடம் போட்ட போதுமே அவருக்கு தேக்காது அதால படப்பு வேணும்ல நம்ம இடத்திலேயே நஞ்சி புஞ்சைகள் பயிர்களானது ஏராளமாகவே விளைகின்றது சரி அந்த கரிசல் குளத்திலே நம்ம நஞ்சு புஞ்சை பயிர்களை காவலாகவும் சரி காவலுக்கு காவலாகவும் கட்டாகவும் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தேவதை இல்லை அல்லவா அம்மா கண்டிப்பா நம்ம கையெடுத்து வணங்குவதற்கும் நீட்டின விரலை இது உண்டாக எடுக்கக்கூடிய சக்தி படைத்த மண் என் கொம்பை அல்லவா கொம்பு மாடன் அல்லவா அவனுக்கு நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும் என்று திருப்பணி கரிசகுலத்திலே அவனுக்கு நிலையமானது போடு ஒரு மத்தியில உயர்ந்ததோ பொட்டலிலே நஞ்சை புஞ்சைகள் வயலுகின்ற சபையிலே அழகான நிலையம் போட்டு ஐயா மட்டும் கொம்பையா மட்டும் மேக்கமாக தான் இருப்பார் அங்க எப்பவுமே அப்படிதான் இருப்பா ஏன்னா அகஸ்தியர் பார்வை கிடைக்கணும் ஏன்னா எங்க பார்த்தாலும் எந்த திசையை நாத்தி இருந்தா கொம்பையா வந்து மேற்கு முகம் தான் அதனால மேற்குவா அகஸ்தியரை பார்த்து இருக்கிறான் கொம்பையா அந்த கரிசல்குளம் விட்டு பூலடைய சத்தையே அப்பா நான் உலக்குடி மலையிலே மறுகால் தலையிலேயே எனக்கு காவலா உன்னை வர வைச்சா அப்படியா நீ கரிசகுல ஊரதிலே வந்து காவல் புரிந்தனா என் கோட்டைக்கு வர வேண்டாமா வருகிறேன் உலக்குடிக்கு நீ வர வேண்டாமா இதற்காகவா உன்னை அகத்திரத்திலிருந்து அழைத்து வருகிறேன் என்று சொல்ல ஐயா சாஸ்தா அவர்களே ஒரு கவலைப்பட வேண்டாம் எனக்கு குளிரோட்டும் சோலையாக இருக்கக்கூடிய இந்த கரிசல் குளத்திலே நான் ஒரு நிலையம் தான் வாங்கி இருக்கிறேன் ஆமா அங்கேயும் அருள் பாலித்து உங்க இடத்துல நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா அதை எப்படி சொல்ல முடியும் கரிசல் குளம் விட்டு திருப்படி வெள்ளாளங்குளம் பாதையாக எங்கு வருகிறான் போலுடைய சார்த்தா வாசலுக்கு போலுடைய சார்த்தாக்கு போக வேணும் கும்பமாடன் வருகிறான் கும்பமாடன் மாடத்தி வெல்ல குதிரையில எப்படி வருகிறான் அல்லவோ
காவலா போக வேண்டும் கும்பமாடன் வாராரையா வேண்டிதான வீட்டு வாராரு கும்பமாடு காந்திருவாதையா வெளியடந்து பழைய வீட்டு நகர வீட்டு பழைய வீட்டு நகர வீட்டு கும்பமாடன் வாரரபு மலை வீட்டை நகர வீட்டு பழைய வீட்டு நகர வீட்டு அழகு கொம்பு மாட நீங்கி வாரா யாராலி ஓட்டு கொண்டு கொண்டு கும்பமாடன் வாராரையா வாரானையோ கும்பமாடன் வாரபோது போது சிவனே இந்த பெருமாள் அம்மையான வேசியம் அம்மா வேசி ராசுதையா ராஜுதையா பிறந்த பிள்ளை பிள்ளை சீதாவோட மகன்தான் தானே சாமியோ கருபனோடு வாராரு ஒரு ஒரு மோகமா வந்தல்லவா பாதி பாதி கூடி வருகிறேன் அல்லவா தமிழையா வந்து நெல்லையப்பன் காந்திமதி அம்மாவை அடிப்பணி அடிபணிந்த வீர ராகபுரமும் கடந்து அந்த நெல்லையப்பர் காந்திமதி அடிபணிந்து நமஸ்கரித்து தென்றலிட்டு வருகிறான் அல்லவா ஆமா அதனை விட்டு வெளிக்கிடந்து எப்படி வருகிறான் ஐயா எப்படி எப்படி அலடி போட்டு வாரமா போட்டு வாரா அழகு புள்ள உம்ம மாடு மாடல் சொல்லடமா 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 தலையிலோரு உள்ள அரையிலோரு சொல்லடமா சொல்லடமா தலையிலோரு உள்ளாவா உம்ம மாடு வாரபோது வாரபோது சிவனை இந்த